இங்கே இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட அவங்க அப்பா ஃபாரின் கூப்பிட்டதை சொல்றா. அதை கேட்டதுமே ஹீரோ ரொம்பவும் ஃபீல் பண்ணி என்னையும் கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்றான். ஆனா இந்த பொண்ணு நான் எதுக்கு உன்னை பத்தி யோசிக்கிறோம், நான் தான் உன்னை லவ் பண்ணவே இல்லையேன்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோவுமே நீ வச்சிருக்க லவ் மீட்டரை வச்சு செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்றான். அதில் மட்டும் ஜீரோ வந்துருச்சுன்னா இனிமேல் நான் உன் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பொண்ணுமே பயத்தோட கையை வைக்கிறா. பார்த்தா ஜீரோ தான் வந்திருக்கும். அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு ரொம்பவும் சந்தோஷப்படுறா. ஆனா இவன் ஃபீல் பண்ணி இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறான். ஆனா அடுத்த நாள் ஹீரோ சோகமா போயிட்டான், வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்த ஃப்ரெண்டுமே ஏன்டி ஃபீல் பண்ணன்னு சொல்றான். அப்பதான் இந்த பொண்ணு நேத்து லவ் மீட்டரை வச்சு செக் பண்ண ஜீரோ வந்துருச்சு, அதனால அவன் பேசாம போயிட்டான். ஆனா நான் எங்க அப்பா நினைச்சா இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்றா. அதை கேட்டதுமே ஃப்ரெண்டு ஹீரோ கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். ஆனா ஹீரோ நான் சோகமான இல்லை, நீ வேலை இருந்தது அதனால நான் வரலன்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த வக்கீல் ஃப்ரெண்டு இவன் வச்சிருந்த லவ் மீட்டரோட இந்த பொண்ணை கூட்டிட்டு 6 மாசமா டைவர்ஸ் கேஸ் ஒன்னு இழுத்துட்டு இருக்கா. அவங்க கிட்ட இந்த லவ் மீட்டரை வச்சு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணது, இதுல மட்டும் கை வச்சிங்களா லவ் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கை வைக்க சொல்றாங்க. பார்த்தா ஜீரோன்னு வந்துடும். அதை பார்த்து இந்த பொண்ணுமே பாத்தியா உன் மேல எனக்கு சுத்தமா லவ்வே இல்லை, சோ டைவர்ஸ் வாங்கிடுன்னு சொல்லிட்டு சைனை போட்டுறா. அவனும் சைனை போட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். அதை பார்த்த ஹீரோயினுக்கு நம்ம கண்டுபிடிச்ச டிவைஸால ஒருத்தவங்க பிரிஞ்சுட்டாங்களே சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றா. சோ இந்த டிவைஸ் 2 நாளைக்கு நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துறா. அப்ப ஹீரோ வந்து இவங்க கிட்ட பேசும்போது எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. பட் ஃப்ரெண்டோட ரூம்ல ஒரு பொண்ணு பார்த்துட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கேட்பா. ஆனா இந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லுவா. ஆனா இவங்க பேசிட்டு இருந்ததை இன்னொரு பொண்ணு கேட்டுட்டு இவங்க போனதுமே அவங்க பாய் ஃப்ரெண்ட் வச்சு செக் பண்ணி பார்த்தது லவ் இல்லன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். சோ அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணிடுறா. இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிச்சிடறா. அண்ட் ஃப்ரெண்டுமே வீட்டுக்கு வராங்க. ஆனா இந்த பொண்ணு கதவை திறக்காம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவங்க உன் மேல எந்த தப்புமே இல்ல, அந்த பொண்ணு மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இருந்தாலுமே அந்த டிவைஸை கண்டுபிடிச்சது நான் தான் சொல்லிட்டு ஃபீல் பண்றா. ஹீரோட கால் எடுக்காம அவங்க அப்பா கால் பண்ணி நாளைக்கு நைட்டே டிக்கெட் போடுங்க, கண்டிப்பா நான் வந்துடுறேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவங்க அப்பாவை ரொம்ப சந்தோஷப்பட்டு டிக்கெட் போறேன்னு சொல்றாரு. பட் கொஞ்ச நேரத்துல ஹீரோ வீட்டுக்கே வந்துடா. இந்த பொண்ணுமே அந்த மிஷனால நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. நீங்க இருந்தா நான் எங்க அப்பா கூடயே போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவனை பத்தி யோசிக்கவே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கறான். இந்த பொண்ணுமே இல்லன்னு சொன்னதுமே இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வெளியே போயிடுறான். தென் ஹீரோ கால் பண்ணி சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுறான். பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு கப்புள்ஸ் பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு என்னோட டிவைஸால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா இவர் இதுக்கெல்லாம் நீங்க காரணம் இல்ல, 6 மாசமா நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னோட வைஃபை ஒத்துக்க வைக்கவே முடியல, இந்த டிவைஸ் இல்லனா கூட என்னோட வைஃப் என்ன விட்டு பிரிஞ்சு தான் போயிருப்பான்னு சொல்றாங்க. இருந்தாலுமே இந்த பொண்ணுக்கு கில்ட் தாங்காம சாரி சொல்லிட்டு வந்துடுறா. ஆனா இவங்க 2 பேரும் குடிக்கிறாங்க. அப்ப ஹீரோ நீ உண்மையாவே என்ன லவ் பண்ணலையான்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்பதான் இந்த பொண்ணுமே என்னோட ஹார்ட் பீட் உன்னோட ஹார்ட் பீட் ஒரே லெவல்ல துடிச்சா லவ் பண்றேன்னு சொல்ற அர்த்தம் இதயத்துல கை வச்சு பாக்குறா. ஒரே லெவல் தான் ஹார்ட் பீட் துடிக்குது, லவ்வையும் ப்ரப்போஸ் பண்ணிடுறா. அண்ட் நெக்ஸ்ட் டே ஏர்போர்ட் கிளம்புன ஹீரோ கூட போயிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி எவ்வளவு புரிய வைக்க ட்ரை பண்றா. ஆனா இந்த பொண்ணு புரிஞ்சிக்கவே மாட்டா. அப்பதான் இந்த பொண்ணு நைட்டு குடிச்சிட்டு இவங்க கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணதா சொல்றான். அண்ட் ஸ்கூல் படிக்கும் போதே உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கேன், தென் நெக்ஸ்ட் டைம் ரோட்ல பார்க்கும்போது தான் உன்னை லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னு சொல்றான். நீ கண்டுபிடிச்சு வச்ச டிவைஸை வச்சு 2 பேர் லவ் பண்றது எப்பவுமே புரிஞ்சுக்க முடியாது, நீ ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கிட்டாதான் நான் உன்னை லவ் பண்றது ஏத்துப்பேன்னு சொல்றான். ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே நடந்த விஷயத்துல இந்த மிஷின் மேல நம்பிக்கை இல்லாம தான் போயிருக்கும். சோ இந்த மிஷினை உடைச்சு போட்டு அவங்க கூட ஒன்னா சேர்ந்துடுறா. தென் இப்போதைக்கு இந்த மிஷின் தேவைப்படனாலும் ஃபியூச்சர்ல மனுஷங்க மேல நம்பிக்கை இல்லாம போவோம், அப்ப இந்த மிஷின் கண்டிப்பா தேவைப்படும்னு சொல்லி முடிக்கிறாங்க.